பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 97வது நாள் 98வது எபிசோட் 10/1/2026 சனிக்கிழமை அன்று ஒளிபரப்பான, அதாவது கானா வினோத் போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்தார் இல்லையா, ஐ மீன் கானா வினோத் பணத்தை எடுத்துன்னு போனதுக்கு அடுத்த நாள் வந்தது. இதில் முக்கியமாக வியன்னா வந்து திருந்தாத வியன்னா தான் சொல்லணும். அப்புறம் பிரவீன் காந்தியை கொஞ்சம் வச்சு செஞ்சார். அதன் பிறகு கானா வினோத் திரும்ப ரிட்டர்ன் வந்தார். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, பிரவீன் ராஜையும் வச்சு செஞ்சார், வியன்னாவே வச்சு செஞ்சார். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கிய நிகழ்வுகள். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். ஸோ இல்லை காஸ்டியூம் வைஸ் காஸ்டியூம் சொல்லுங்கள். இல்லை காஸ்டியூம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவருதும் கெமிதும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. டக்குன்னு பார்த்தா அந்த மேல இருந்த அந்த அவரோட இது ஆக்சுவலாக அவருக்கு உள்ள போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, ஒரு பிளாக் ஷர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த பிளாக் ஷர்ட்டும் ஒரு பீச் பேண்ட்டுமே போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பாரோ. நல்ல காலம் பிறகுது கோட்டே இல்லாம பிளாக் ஷர்ட், நீ இனிமே பிளாக் ஷர்ட் போட்டுமா. என்னுடைய கண்ணாடி எங்க மேடம் அந்த பேக்ல வச்சிருந்தேன் நினைக்கிறேன். இல்லை உங்க பேக்ல வச்சிருந்தீங்களா? இல்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது கேப்பீங்கன்றதுக்காகவே எடுத்து இதுல போட்டீங்க. எடுத்து வச்சிட்டோம். நல்ல விஷயம் மேடம். அதாவது எள்ளுன்னா எண்ணெயா இருக்கணும், அதுதான். தட்ஸ் ஆல். எள்ளுனா எண்ணெயா இருக்கும் போது நம்ம வந்து எலிப்புழைக்கா மாறிடுறீங்க. இல்ல வறுக்க போடுறோம் எண்ணெயை நல்லா ஊற்றி. இன்னும் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாமே உன் பொண்ணுக்கு தான் சேர அப்படின்னு ஒரு கதை எடுத்துட்டு வருவீங்க. சரி இருங்க, நம்ம பதட்டத்துல வச்சாதான் அந்த கதை நடக்கும் மேடம். இல்லைன்னா நீங்களா ரொம்ப நாள் பதட்டம் தாங்க. சரியா? சரி, $10 கொடுத்திருந்த ஷர்மிளா அவர்களுக்கு நன்றி. அவங்க வந்து தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளோட அழைச்சிக்கிட்டு போய் அந்த படத்தை காமிங்க. உண்மையிலே அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியிலே கண்ணெலாம் கலங்கிடுச்சு. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளோட கூட்டு போய் காமிங்க. மிக முக்கியமாக இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கும் நம் மொழியை நம்ம வந்து எப்படிலாம் நம்ம அதுக்காக வந்து மொழிப்போர் தியாகிகள்லாம் வந்து எவ்வளோ அதுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க அப்படின்றது அதில் தெரிய வருது. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக கடந்த கால நடந்த இன்னல்களை ஒரு செல்லுலாய்டில் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க சுதா கோங்கரா அண்டு சிவகார்த்திகேயன். ஸோ ரெண்டு பேருக்குமே நன்றி. அதர்வா அண்டு ரவி மோகனும் ஸ்ரீலலாவும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நம்ம ஜாக்கி சினிமாஸில் இந்த படத்துக்கான ரிவ்யூ இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்த உடனே சொல்லுவாப்ல, உள்ள வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஓ இப்படி பேசணும், அப்படி பேசணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் லெசன் எடுத்தாங்க. அப்படின்னு போது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, ஒரு விஷயம் நீங்க பழக்கிட்டீங்கன்னா அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரு கேட்பாரு, உள்ள போலாம் சார், ஐ லவ் யூ சார். இது வந்து ஒரு இதுவாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மாதிரி கோரஸா வர ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். உள்ள போகும்போதே சொன்னார், ரொம்ப ஒரு மாதிரி எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு. அடுத்த வாரம் வந்து சுத்தமா காலி ஆயிடும். ஆமா, இதுக்கு இவர் வரதுக்கு இந்த விஷயத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரைடே நிகழ்வுகள்னு காட்டுவாங்கல்ல, உண்மையிலேயே வாட்டர் மெலனை வச்சுட்டு அந்த அரோராவும் சபரியும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வினோத் போனதுக்கு வந்து இவங்களும் சாண்ட்ராவும் விக்ரமும் பேசுவாங்க. நானே போனதுக்கு வந்து சிரிச்சாங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நீங்கள்லாம் ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கணும். பராசக்தி எதுன்னு அலைஞ்சதுனால எதுவும் பண்ண முடியல. பொறுமையாக போடுவோம், ரைட், அவ்வளோதான். ஆனால் கருத்துக்களை விடாமல் பண்ணிவிடுவோம். அது வந்து இவர் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாள் தான் இதே போட்டு காலி பண்ணுவாங்க, அடிக்கிறா அடி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்படி தான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தான் இந்த கதை நடக்கும். ஆமாம், அவரே தூங்கிட்டு இருப்பாரு, இவங்க அங்கே தான் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. டமால்னு அரோரா அங்கே பார்த்தா சவரி அழுவார். உடனே அரோரா போயிட்டு அவர் ஏதோ இறந்து போயிட்ட மாதிரி எல்லாரும் சுற்றி உட்காந்து அழுது காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. அதன் பிறகுதான் இவர் வீட்டுக்குள்ளார வந்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்குன்னு போது சபரி அப்பயுமே ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பாரு. என்ன சபரி அப்படின்னா, இல்லை சார் வந்தா பிக் பாஸ் சூப்பராக இருக்கும்னு சொன்னார், வீடு உள்ள வரும்போது 12 நாள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ற விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. இவருமே வந்தவங்கள்ட்ட என்னெல்லாம் எப்படி இருந்தது, உங்களை எல்லாரும் எப்படி வரவேற்றாங்க, பீப்புள் யூஸ்வலா கேட்பாங்கல்ல எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்ட்டு தான். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரவீன் காந்தி வருவாரா, இவர் சொல்லுவாரு, சார் உங்களுக்கு என்ன எழுந்திருப்பாரு பிரவீன் காந்தி, உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா சார். உடனே பிரவீன் காந்தி, சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாமா சார், நான் கூட பார்த்தேன் சார் உங்க இன்டர்வியூ அப்படின்னாரு. இல்ல அதுல இப்பயே சொல்லுங்க, அந்த மொமெண்ட் வந்து வச்சு செஞ்ச மொமெண்ட் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிட்டு அவர் வேணே சொல்லாம போயிட்டு திரும்ப வந்து இதுல ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ரோபோவா சங்கருடைய படம்
அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த படத்துக்கு. அந்த படத்துல அவங்க எல்லாரையும் பாராட்டுவாங்க. படத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியில எல்லார பத்தியும் பேசுவாங்க. மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு படத்தோட கதாநாயகன் தலை அவர் மறந்துட்டேன்ட்டு போயிடுவாங்க. ஓ மை காட் நான் எப்படி மறந்தேனே தெரியல ரஜினி சார் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்வாங்க. அது நீங்க நம்பிதான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு தருணத்துல. அந்த மாதிரி தெரிஞ்சு தேரை எடுத்து தெருவில் விட்டு தான் போவீங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதாவது நம்ம 2 பேரும் கார்ல போற பேசுறதெல்லாம் எடுத்து வந்து அதுதான் அது என்ன பண்றது. சரி வாங்க சரி விடுங்க பரவாயில்ல ஏதோ ஒன்று சொல்லுங்க ப்ளீஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் எடிட்ல தூக்கிடுவேன். பட் இருந்தாலும் போகட்டும் ஒரு சுத்தல் போகட்டுமே. நம்ம முகத்துக்கு பின்னாடி நம்மள முகம் காட்டிட்டு நிக்கிறோம். சரி சரி ஒரு உதாரணத்துக்காக நீங்க சொன்னீங்க புரியுது. உதாரணத்துக்காக வந்து இவரும் மறந்துட்டாரு அங்க ஐஸ்வர்யா ராய் இது மறக்கிறது சாதாரணம். ஆமா ஆமா நீங்க மறந்ததா சொன்னீங்க. கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஐஸ்வர்யா ராய் மறந்துருப்பாங்க கூட தான் ஒரு வர்க் பண்ணிருப்பாரு மறந்துருப்பாரு. அந்த மாதிரி இவரும் மறந்துட்டாரு. மறந்துட்டு வெளில போயிடுவாரு. எல்லார பத்தியும் கேட்டு ஐயோ ஏங்க நான் வேற அவர் மறந்துட்டேன் அப்புறம் அதுக்கு பேர் தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் போய் அவங்க எல்லாத்தோட நம்ம முக்கியமான விஷயத்தை இங்கே அட்ரஸ் பண்ணுவோம். சொல்லுங்க என்ன ஒரு விஷயம் அதாவது பிரவீன்ராஜ் 2 ஹாட்டான விஷயம் அதை இப்போ இங்கே சொல்லுங்க. பிரவீன்ராஜ் வந்து என்னன்னா ஹியூமனிட்டியே இங்கே இல்லைன்னு. அப்போ வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா ஹியூமனிட்டி இல்லைன்னு எதை வச்சு சொல்றேன். வாரம் வாரம் நாங்கள் ஒரு அட்ரஸ் பண்றோம். சரி அதாவது வந்து கஞ்சி குத்து வாங்கினாரு இவரு சபரி அந்த மஞ்சள் பால் ஸ்மைல் பால்லாம் அடித்தாலும் பாயிண்ட் அவுட் வச்சு அடித்தா வலிக்கும். அதை தான் வந்து பிரவீன்ராஜ் சொல்ல வந்தாலும் கூட இவர் நிறைய வார்த்தை விட்டுருப்பாரு. ஆனா எல்லாத்துக்கும் வந்து நீங்க வரி வரியா எடுத்து வச்சு பேச முடியாது. மொட்டுக்கா இதுல ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்து அப்ப நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கேன். நீ கெட்ட வார்த்தை பேசுறத வச்சு என்ன பண்ண ஏன்னா நானும் பேசுறேன். அப்ப நீ தே ஆர் வெயிட்டிங் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அட்ரஸ் பண்ற மாதிரி நீ ரொம்ப அதிகமாக உள்ளார பேசியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா தான் எடுத்துட்டு வந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதுக்கு முட்டு கொடுக்குற இடங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி மேன்கைண்டே இல்ல சார் அவர் என்ன சொல்வாரு ஹியூமனிட்டியே இல்லன்னு வருவாரு. ஹியூமனிட்டி இல்லாம இங்க இருக்கிறவங்களை நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் 4 பேர் இறங்கினவங்க ஃபர்ஸ்ட் கீழே இறங்கினவங்க காரை விட்டு. ஓகேங்களா அவரோட சபரியெல்லாம் அவரோட கேமுக்காக அதை இழந்துட்டு வந்து இறங்கி நின்னாரு. முடிஞ்சிடுச்சு அவங்க அழிச்சிட்டோம் அவங்கள வந்து அனுப்பிச்சிட்டோம். அதாவது நீங்க அனுப்பாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஹியூமனிட்டில நீங்க பேசிக்கலாம். அதான் அப்படிதான் சொல்ல வருவாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நம்ம வீடுகளிலே கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லி விளக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பி அதையே நோண்டுவாங்க. நம்ம இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அதையே திரும்ப நோண்டும் போது நமக்கு என்ன அப்ப நான் பேசுனதுக்காக என்ன மரியாதை. கரெக்ட். அப்போ இது நம்மளோட வீடுகளில் நீங்கள் அதுவும் முக்கியமாக ஒரு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இல்லாமல் ஜாயின்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். நம்ம கிட்ட ஒன்று நம்ம பேசி முடிச்சுட்டு போயிருப்போம். அப்போ நானும் ஒன் ஆஃப் த ஃபேமிலிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி இவர் ஹோஸ்ட் இவர் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லா நாளும் அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. நீங்கள் வெளியில் இருக்கிற விஷயங்களையோ இல்லை உங்களுக்கு நடந்த விஷயங்களையோ பாதிப்புகளையோ நீங்கள் கேள்வி கேட்கும்பொழுது பிரச்சனை கிடையாது. காமனாக ஹியூமனிட்டியே இல்லை இங்கே யாருமே நீங்கள் ட்ரூவாகவே விளையாடல. ட்ரூவாக இருந்தால் இங்கே ஜெயிக்க முடியாது. என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே ஆள் பிடிச்சிட்டு வந்ததுக்கு படாதபாடு போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உள்ளார வந்து நேஷனல் டெலிவிஷன்ல வந்து இந்த மாதிரி வந்து சொன்னோன்னு வச்சுக்கோ அடுத்த வாட்டி பி அப்படின்னு போதே எப்ப சொல்லலாம் அப்படின்னா ஜாக்கி நீங்க அதே வீட்டுல இல்லாதப்ப கூட பரவாயில்ல பிரச்சனை கிடையாது. நீங்க அந்த வீட்டுல தான் இருந்துட்டு போயிருக்கீங்க. நீங்க என்ன ஹியூமனிட்டியோட விளையாடுனீங்கன்னு கேட்டா என்ன பண்றது? ஆமா நீங்க சண்டை போட்டிருக்கீங்க நீங்க கத்திருக்கீங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் மேம் அதாவது எக்ஸாம் எழுதுனவங்க தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அதேதான் ஓகேவா எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாருமே ஒழுங்கா திட்டலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அங்க மேட்டர் ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து கேட்பாப்ல எல்லாருக்கிட்டையும். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவங்க வேணா அதாவது யார் யாரும் எப்படி எப்படி இது பண்ணாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. கெமிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. வாட்டர்மெலனுக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு. இவருமே வந்து ஜோடி 2 வந்து நான் திரும்ப எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பிரவீன் காந்தி அவர்களும் வந்து சொல்வாரு. பிரவீன் ராஜுக்குமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. எல்லாருமே ஒரு காமன் பர்சன் கூட பிரவீன் அப்படின்லாம் கூப்பிட்டு பேசிட்டு போறாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதாங்க இயல்பா சொல்ற கதை. 13 வயசு பொண்ணு வந்து சொல்லிச்சாமே அதான் அந்த கதை தானே. ஆட்டோ 13 வயசு பொண்ணுக்கு முன்னாடி ஆட்டோக்காரர் வந்து இப்படி கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரா இவங்கள கண்ணு வச்சு கண்டுபிடிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் வந்து டப்பாக்குள்ள போட்டு அடிச்சுடுவேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சென்னையில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆட்டோ டிரைவர். ஓகே சரி விடுங்க. இல்ல அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தாருன்னா குமுறு குத்து குத்துனாரு. அதேதான். இல்ல இது ஒரு கதை இவங்க கதை. அதுக்கப்புறம் 13 வயசு அவர் பொண்ணுகிட்ட கொடுத்து அந்த பொண்ணு அழுவுதான் விக்கி அழுவுதான். அதுவும் இவங்க ஏங்கா நீ போன அப்படின்ட்டு.
எனக்கு நீங்க தோத்துட்டோம் அப்படின்னும் பொழுது சார் என்ன ரொம்ப நிறைய பேர் வரவேற்றாங்க சார். நான் கூட கொஞ்சம் நானா இருந்து இப்படி ஒரு சில தவறுகள் நான் பண்ணியிருக்கேன், அதனால மக்கள் நினைச்சிட்டாங்க. இது கூட இல்ல, நான் இப்ப சொல்லும்போது என்ன பெருமையா சொல்றேன், நான் கூட கொஞ்சம் பேசுறது எல்லாரும் வந்து உண்மையில நினைச்சாங்க சார். இந்த ஷோக்கு அப்புறம் அதை வந்து எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது சொல்லுவோம், அதை விட்டுட்டு ஒரு கதையா சொல்லி அவ்வளவு பெருசா. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி சொன்னதான் இன்னும் நான் ஒரு வாரத்துல அவருக்கு அந்த வீட்டோட அருமை தெரியல. வெளில போன உடனே தான் வந்து தெரிஞ்சேன். எல்லாருமே குடும்பமா பாக்குறாங்களா. அவர்தான் முதல்ல அந்த துஷாரை வந்து தலைவனாக்குனாரு. ஃபர்ஸ்ட் எடுத்து வாய வச்சாரா, ஒண்ணுமே செய்யாத. துஷார் பண்ணது கூட பரவாயில்ல ஜாக்கி, இப்ப வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டு அவர் உங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. இவரு ஏன் நாகார்ஜுன படம் பண்ணுவாரு, இவரு கூட சொல்லுங்க சொல்லுங்க. இதுதான் வந்து ஒரு விஷயத்தை பகுத்தாராயிர விஷயமா அவர்கிட்ட இல்லங்க. இன்னமும் ஜோடி கதையும் இந்த கதையும் பேசிட்டு இருக்காரு. எடுக்க போறாராமே தெரியல. சரியா, சரி அந்த கதையை விடுவோம் நம்ம. அப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இவர் இப்படி பேசினார்ல, அதன் பிறகு வினோத் ஒருவர் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. திரும்பவுமே அவருக்கான ஏவியில இருந்து அவர் பேசின விஷயங்கள்ல இருந்து, அதாவது அவர் சொல்லுவாரு 18 லட்சம் ஒருத்தனுக்கு பசியா இருக்கான், பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவானா, இது சோறு கிடைச்சா போதும்னு இருக்கான்ல, அந்த மாதிரி தாங்க எனக்கு இந்த 18 லட்சம் கிடைச்சா போதும். இந்த 18 லட்சம் வரும்பொழுது நான் என் மனைவி, என்னோட குழந்தை, என் பொண்ணோட படிப்பு, இதெல்லாம் தான் நான் யோசிச்சேன். அதே போல நானாதான் எடுத்தேன். நான் 2 நாளா யோசிச்சு நானாதான் அந்த பணத்தை எடுத்தேன். நான் யார் சொல்லியும் எடுக்க. ஆனா வாங்கின காசு கூவணும் போது யார் மேலாவது பிளேம் பண்ணணும்ல. அதனால வந்து வெளியில வந்த கண்டஸ்டன்ட் பிஆர் அவங்க எல்லாம் வந்து அந்த ஃபேண்டம்லாம் வச்சு அவங்க வந்து காலி பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா அரோரா பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையை வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தீராத பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்குன்னா இட் மீன்ஸ் நீங்க உங்களுக்கு அதே மாதிரி நடக்கும்னு சொல்ல வரேன் நான். அதாவது நீங்க செய்யாத தப்புக்கு நீங்களே வந்து அதுக்கு வந்து மாட்டிக்குவீங்கன்ற நான். புரியுதுங்களா? அதுதான். சோ அவரோட ஏவி வந்து வேற லெவல்ல இருந்தது. Black and Whiteல இருந்து எட்டு வந்து அவர் வந்து உள்ளார வரும்போது அந்த பாஷா ஃபீல் வந்து கொடுத்துச்சு. கபாலி அப்படின்னு அவர் சொன்ன அந்த டயலாக் எல்லாம் வச்சு சத்தமா பேசுறது, எல்லா விஷயங்களையும் அவர் போடும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த லாஸ்ட் பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, கண்ணிலே ஆகாசம் கொண்டு, அந்த பாட்டை வந்து போட்டாங்க. அது ரொம்ப அந்த டைமிங்கா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். இவருமே விஜேஎஸ்மே சொல்வாரு, நானே கேட்கணும்னு நினைச்சேன் உங்களை யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்றதெல்லாம் போயிட்டு இருக்கேன்றதுக்குள்ள அதுக்குள்ள நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு முத்தா கொடுக்குறது, இவர் ஒரு முத்தா கொடுக்குறதுலாம் வந்து கியூட்டான இருந்தது. கடைசியாக கண்ணாடி பிடிப்பாரு, அந்த கண்ணாடி வாங்குவாரு. அவருது இல்லை போல இருக்கு, செட் ப்ராப்பர்ட்டி போல இருக்கு. விஜேஸ் போட்டிருந்தது, இருங்க கார்ல இருந்து என் கண்ணாடி எடுத்து எது கிடைக்குதோ, என்ன கலர் கிடைக்கும், அதை விட பயப்படுவாரு. ஐயோ எல்லாருமே கேட்டாங்க என்ன பண்றது, எல்லாம் கேட்பாங்க, நான் உனக்கு வேற தரம்பா அப்படின்னு கண்ணாடி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறது. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. விஜய்ஸ் அவர்கிட்ட போட்டதுக்கு அப்புறமா வினோத்துக்கு அது இன்னுமே வினோத் போட்டுட்டு எங்க குருட்டு பை மாதிரி இருக்கா பாக்யா அப்படின்னு அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் சார் வாய் நமக்கு அடங்க மாட்டேங்குது சார், அதுதான் பிரச்சனைன்னு வாங்க. அவங்களோட மனைவி பாக்யா மேடையில வந்து பேசுவாங்க, அவருக்கு அந்த தெளிவா பேசுவாங்க, குடும்பம் ரொம்ப தெளிவா பேசுவாங்க. ஏன்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டெல்லாம் இவர் வச்சு நான் நினைச்சா வீட்டுல இருக்கும்னு சொல்றதெல்லாம் வந்து அது வந்து சரியா நடத்திக்கினா மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. அதேதான். ஏன்னா அவங்க நம்ம தான் எல்லாருமே இருப்பாங்க பொதுவா மோஸ்ட்லி. ஆனா இந்த வார்த்தைகள் சொல்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி. அதே மாதிரி அவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, அவர் சொல்லுவாரு, பொண்ணா நான் வந்து ஒரு இவ சொல்ல ஆரம்பிச்சதை கேட்டதுல இருந்து 6 மாசம் பார்த்தா நான் இங்க இருக்கிறேன் அந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணி நான்லாம் காலடி நாய் செல்வியாவும் டிபெண்டனாகவும் இருக்கிறது காரணமே அதுதான். அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதனால ஆமா, யாராவது சொல்லி கொடுக்கணும்ல, அவனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதனால நிற்பாங்க. அப்படியே எல்லாம் வந்துருவாங்களா? காலடி நாய் செல்வியா நான் நிக்கிறேன், எனக்கு இதுக்கெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோலாக ஆரம்பிக்கணுங்க. இது தாராளமா ப்ளீஸ். ஓகேவா? அதுதான் பிரச்சனையே. அது பின்னாடில இருந்து எதை காட்டி டெய்லி வேலை செய்யணும், அதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் விட பின்னாடி இருந்தா நான் இருப்பேன், எதை காட்டி பேசுறது, வெறும் பிளாங்கா இருக்கும். இல்ல ஏதாவது இந்த பூச்செடி எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பின்னாடில இருந்து பேசலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கேன், பாப்போம். எல்லாத்த விட அந்த வீடியோ முடிச்சது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவருடைய வீடியோ ஏவி வெல் பிளேடு ஜூனியர் அப்படின்னு முடிச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக்கா. அது பிபி சொல்ற மாதிரி அவர் சொல்வார், அவரோட வாய்ஸ் சொல்ற, அவரோட வாய்ஸ் வந்து தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. பட் எல்லாருக்கும் ஒன்னு இருந்து போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் மிஸ் யூலாம் சொல்லுவார் ஆக்சுவலி. அப்படி அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு மட்டும் இவர் ஆனா கானாவினத்தோட பஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணாபரேஷன் பண்றதுன்னு நினைக்காதீங்க, அதான் சரி பஞ்ச் ஆகலாம் பாக்யா அப்படின்னு கேட்டு சொல்வாருன்னு சொன்னேன்ல.
அது நல்ல க்யூட்டாக சொன்னார் அவர். அண்ட் அதன் பிறகு தான் அவங்க மனைவி மேடை ஏறி பேசின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே வந்ததுக்கப்புறம் வாட்டர் மிலனை பார்த்து சொல்லுவார், வாட்டர் கேமராவை போய் ஓட்டு போடாதீங்க சொல்லி விட்டு வந்து இங்கே என்ன கதையை விட்டுட்டு இருக்க, அங்கே குளம் இருக்குது பிள்ளை நீச்சல் குளம் இருக்கு, அதில் போய் எழுதி உன் கதை அப்படின்ட்டு. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வாட்டர் மிலன் வந்து ரோஸ் பண்ணது நல்லா இருக்கும். முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாத, முதல்ல வந்து உன்னை ப்ரொமோட் பண்ணிக்கோ, அந்த விஷயம்லாம் பண்ணிட்டு நீ வந்து ஐயோ சார் எனக்கு தெரியல அதுதான் வந்து இது சபரி வந்து அதுக்கு வந்து கவுண்டர் கொடுப்பாரு, அவர் மாதிரியே பேசுவார் பாருங்களா, அப்படியே ஒன்றும் தெரியாது அப்பாவியா. எனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து அவரை ஜஸ்ட் லைக் தட்டா நீங்கள் கடந்து போறீங்களா. இப்போ திவ்யா மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க வந்து அவர் கூட வந்து ஃபன் பண்ண, ஏன்னா நீங்கள் கூட்டு வந்து விட்டீங்க, அவங்க அப்படிதான் பேசணும், ஒரு வழி கிடையாது. நீங்கள் ஆளுங்களை கூட்டு வந்து விடுற ஆளுங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணீங்கன்னா பாருங்க கலர் வித்தியாசம் பார்த்து வெறுக்கிறாங்கன்னுவீங்க. ஆனால் அவர் தான் வேலை செஞ்சாரு, புரிதுங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல வந்து அவங்க வந்து அவங்களாம் அட்ரஸ் பண்ணும்போது அவர் அது வந்து என்னன்னா அவருக்கு மைலேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மைலேஜ் ஆகிறது பிரச்சனை இல்லை, அவர் எப்படியாவது எதிலையா வாய விட்டு மாட்டார், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னன்னா ரொம்ப நாள் வந்து நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது, புரியுதுங்களா? ஸோ அதுதான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னு ஒரு நீங்கள் வாயை மூடிட்டு வினோத் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வினோத் சார்னு கூட வந்து அவர்கிட்ட சண்டை பிடிச்சி அவரை வந்து எட்டி வச்சுட்டான், ஷூ வச்சு எட்டி உதச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நகருன்னு போது கிட்ட போய் பண்ண போவார். இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம் தெரியுமா? ஆனால் அதனால தான் வினோத் சொல்லுவார், நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், சும்மா ஒரு காப்பி அடிச்சு ஒரு விஷயம் செஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு விஜய் சேதுபதியும் வாட்டர் மிலன் வந்து ரோஸ்ட் பண்ணுவார். என்னன்னா இவர்கிட்ட எல்லா நடிகர்களும் ஆசைப்பட்டு ஓடியாந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். இல்லை சார் நான் அப்படி சொல்ல சார், ஏன்னா இதை சொல்லிட்டாங்கல்ல, அடுத்த வாட்டி யாராவது ஃபோட்டோ எடுக்கும்போது வராதுன்னுவாங்க, கிட்ட வராத நீ அங்கே போய் ஏதாவது உளறிட்டு இருப்ப, புரியுதுங்களா? அப்போ எல்லாருக்குமே அந்த இது இருக்குல்ல, எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்கும் போது என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாரும் வந்து ஓடி வந்து நின்னாங்கன்ட்டு நீ உளருவ, நீ லூசு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போவ, அதுக்காக எல்லாரும் கேட்டிருப்பாங்களா? அதுதான் மேட்டர். ஸோ அது வினோத் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவாப்ல. இவரும் வந்து நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி போயிட்டு வருவார். வந்ததற்கு பிறகு என்ன கேட்பார் அப்படின்னா, இப்போ நான் உங்களை கேட்குறேன், வீட்டுக்குள்ளார வந்துட்டீங்க, என்ன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கேட்கும் பொழுது அங்கதான் வந்து எல்லாருமே மாட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரவீன் காந்தி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரவீன் ராஜா தான் கேட்பார், ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் அதை பத்தி. அதே மாதிரி வினயாவையும் வியன்னாவையும் வந்து நல்லாவே கேட்பாரு. இப்ப அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லுவாங்க, நாங்க கரெக்டா அவர் கேட்பாரு, தெளிவா கேட்பாரு, என்னத்துக்காக நீங்க திரும்பவுமே விக்ரம்னு சொன்னீங்க, அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நாங்க அதை அட்ரஸ் பண்ணாம விட்டு இருந்திருப்போம், இப்ப சொல்லுங்க. அதுக்கான பதில் எங்கேயுமே வராதுங்க. அவர் என்ன ஜட்ஜா செலக்ட் பண்ணல, அது பண்ணல. இவங்க என்ன ஒரு இவங்க வந்து ஒரு குயின், எல்லாருமே அடிமைகளா இருக்கணும். இவங்களை வந்து இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஆளே இல்லாத ஆள் வந்து என்ன இவங்க நிக்கவே நிக்காத திவ்யாவை வந்து நின்று என்னை கத்தி என் தூக்கத்தை கெடுத்தவன்னு சொன்ன பொய், அப்பேற்பட்ட பொய்யாளு இவங்களை வந்து எல்லாரும் கொண்டாடணும். ஆனா இவங்க தப்பான கேம் விளையாடுவாங்கன்றதுனால தான் அவர் வந்து வேணான்னு. விக்ரம் வந்து அவங்களை வேணான்றதுக்கு வந்து அதை ஜட்ஜ் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி கேப்பக்குட்டி கிடையாதுன்றதுனால அவர் எதிர்ப்பாருன்னு வச்சுக்காங்களேன். அப்பதான் சொல்லுவாரு, விக்ரம் உங்களை யாருமே இந்த வீட்டை எதுவுமே அட்ரஸ் பண்ணது இல்லையான்னும் போது அப்ப விக்ரம் வந்து சொல்லுவார், பாரு வந்து என்ன வந்து இது மாதிரி தான் சொல்லி காலி பண்ணுவான், திவ்யா போட்டு கீச்சா எல்லாருமே இந்த வீட்ல வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. இவரே சொல்வாரு, உங்களை எஃப்ஜே கிழிக்கல நீங்க கிழிக்கின்னு அவர் கிழிக்கல அப்படிலாம் கேட்பாரு. சோ எல்லாரும் கிழிக்கும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க நினைச்ச மாதிரி கிழிக்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க நினைச்ச மாதிரி கிழிக்கனா உங்க தப்புக்களை எடுத்து வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான். ஒருத்தன் தப்பு அவங்க எல்லாத்துக்கும் சாரி எல்லாத்துக்கும் சாரி அவராவது சொன்னாரு. பாரு எங்க சாரி சொன்னாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சாரி சொல்லுவாங்க. எது அவங்க கேட்கும்போது அப்படியே தலையிட்டு அங்கெல்லாம் நீங்க பம்மின்னு தானே இருந்தீங்க. நீங்க அதான உண்மை. நீங்க வந்து உங்களை பாத்ரூம்குள்ளார கூப்பிட்டு போய் சாண்ட்ரா பேசுறாங்க, நான் வரமாட்டேன் சாண்ட்ரான்னு சொன்னீங்களா, போயிட்டு வந்து நீங்க என்ன சொன்னீங்க, சாரி தானே சொன்னீங்க, ஒன்னும் பெருசா உங்களுக்கு மட்டும் என்னன்னு கேக்குறேன். அப்புறம் வந்து ஏமா நீ வந்து பாத்தியாமா, நான் பார்த்த மாதிரி இருந்து நீங்க பண்ண மாதிரி எனக்கு இருந்தது, சாரின்னு சொல்லலையா நீங்க, எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் என்னன்ற. இப்ப விஜேஸ் கேக்குறதே அதுதான் ஜாக்கி, இது எல்லாத்தையுமே நீங்களும் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டு என்னது என்னவோ பெருசா வந்து சொல்றீங்க அப்படிங்கறதையும் கேமை வெளியில பாத்துட்டு வந்துட்டு என்னதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வந்து சொல்வாப்ல. எல்லாத்த விட அவர் சொல்லும் பொழுது என்னன்னாங்க, அவரு ரொம்ப அழகா சொல்வாரு, ஏமா எல்லாம் வந்து பண்ணியாச்சு போயாச்சுன்னதுக்கு அப்புறம் கிளம்பிடுவாரு. இவங்க வந்து உள்ள திரும்பவுமே எப்படி பேசுவாங்கன்னா, கைஸ் நான் இப்போவுமே என்னோட ஸ்டாண்டை நான் மாற்றிக்க மாட்டேன், எனக்கு தோணுது தான், நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன், we will discuss outside. நீங்கள் ஒன்றும் நீங்கள் இங்கேயே வந்து சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கலன்னும் போது இதெல்லாம் எல்லாரையும் பார்த்து தான் இருக்காங்க, நீங்கள் என்னத்தை போய் யார்கிட்ட போய் பேசுவீங்கன்னு பார்த்துக்குவோம். ஏன்
ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கல, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்னா உங்களை யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஆப்வியஸ். எங்க இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் பேசுகிறீங்க ஜெகி. எல்லாம் பேசி விட்டு திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது எந்த விதத்தில் அது சரியாகும்? அது என்ன திவ்யா சூப்பராக இருந்தது அவங்க ட்ரெஸ், மஞ்சள் கலர் ட்ரெஸ். ஆனால் பட் டால்பின் இட்ஸ் டிஸ்டர்ப்டு லாட். பட் ஓகே, நாட் பேட், ரைட். பட் ஆனால் அவங்கள அப்போ தான் நான் அட்ரஸ் பண்ணார் ஆக்சுவலி. அட்ரஸிங் அப்போத்தா ஐயோ கோச்சுக்குவாங்க நினச்சேன் அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு அவரும் வாட்டர் மேலன் கூட கொஞ்சம் 7 ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் அந்த ராகத்துக்கு போயிட்டாங்க ஆக்சுவலி. அதுதான் இப்போ கமெண்ட் படிச்சுட்டு அதை பற்றிலாம் பேசுகிறதா இருந்தேன். அதுக்கப்புறம் யாராவது வச்சிருக்கீங்க? வேற எதுவும் கிடையாதுங்க, முடிச்சிருங்க, அப்புறம் மறந்துடும் நம்ம. அதை விட கொடுமை அந்த இது மாதிரி யாருக்காக வெயிட் பண்ணிக்கினீங்க சாண்ட்ரா அப்படின்னதுமே அது எப்படிங்க அது சொல்ல முடியும்? எனக்கு புரியலங்க. பிரஜனுக்காக வெயிட் இல்லை சார். அதாவது நான் ஏதோ உங்களை அடிக்கிற மாதிரி கீழே அது இருக்கு கம்ப்ளைண்ட் போயிட்டு நேற்று போலீஸ் வந்துட்டான். நேற்று போலீஸ் வந்துட்டான். ஏன் எனக்கு வந்து நம்ம ஆளு வந்து ஒரு நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். நான் அந்த அந்த கேவலமான படம் ராஜா சாப்புன்னு ஒரு ஐயோ பராசக்தி சொன்னாலும் தயவு செய்து போயிடாதுங்க. ஆமாம், அது ஒன்று. ஓகே, பிரபாஸ் மாதிரியான எப்படி சரி அது இந்த படம் கிடையாது வரோம். நான் போகிறேன், பின்னாடி போலீஸ் வந்தான். இந்த ஊரில் வந்து போலீஸ் ஆம்புலன்ஸ் வந்தால் நீங்கள் வந்து ஒதுங்கி நின்றுணும். யாராக இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடு போனாலும் அப்படியே சல்லுன்னு இண்டிகேட்டர் போட்டு ஓரமாக போயிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. ஆனால் பின்னாடியே லைட்டு போட்டு வரான். நான் நிறுத்தினா அவனும் நிறுத்துறான், நான் நகர்ந்தா அவனும் நகர்றான். டே என்னடா பிரச்சனை? இப்போ ஸோ ஒதுங்கி நிற்கணும் பொழுது அப்படின்னு சொல்கிறான் போல இருக்கு. நான் இப்போ ஒதுங்கினா வாயன்னா நான் ஒதுங்கிடுவேன். சரி சவுண்டு ஏதோ ஒர்க் ஆகலை போல இருக்குன்னு நான் ஒதுங்குறேன், அவனும் ஒதுங்குறான். அப்புறம் நகர்றேன், அவனும் நகர்றான். அப்புறம் லைட்டை போட்டு அமைச்சான். ரைட்டு நம்ம நிறுத்த சொல்கிறான் போல இருக்கு. நான் நிறுத்திட்டேன். நான் இறங்குறதுக்கு முன்னாடி எங்கால இறங்கிட்டாங்க. அவன் ஏதோ நிற்கிறான் போல இருக்கு அப்படின்னு நான் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு இவங்க இறங்கினாங்க. அவங்கட்டான் நீ ஓட்டினியா காருண்ணா? இல்லை ரைட் உன் புருஷன் என் புருஷன் தான் ஓட்டினேன்னு சொன்னேன். சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு அவன் கிளம்பி வந்தான். வந்ததுமே என்ன பண்ணிட்டு என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை நீ லைட்டு போடாமல் ஓடிட்டுருக்க, ஹெட்லைட் போடாமல். சாரி சார், ஷோமி ஒரு லைசன்ஸ் அப்படின்னா. லைசன்ஸ் எங்கடா அப்படின்னு. அப்புறம் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, இது மெயிலில் இருக்கும், எங்கே வச்சுருக்குன்னு தெரியல. அப்புறம் யாழினிக்கு ஃபோன் பண்ணி அதுக்குள்ளே இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் யாழினிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடின்னு சொல்ல அனுப்பிச்சி நான் பார்த்தான். நான் செக் பண்ணிட்டு வரேன்னா செக் பண்ணிட்டு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சான். சொல்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்று நடக்குது. எதுக்கு இது எட்டு வந்தேன், ஏதோ எட்டு வந்தேன். இல்லை நான் இப்போ போலீஸ் வந்துட போகிறாங்கன்னு சொன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. அந்த மாதிரிலாம் வந்து நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்கள். ஓகே, கமெண்ட்ஸ்கள் படிக்கலாம் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு டைம் நோட் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு ரிஜேஷ் அவர்களுடையது. நைஸ் ரிவ்யூ அப்படின்னு போட்டிருந்தாப்புல. செந்தில் அவர்கள் வந்து என்னன்னா மோர் தென் த ரிவ்யூ த வே இன் விச் யூ போத் ரிவ்யூ, நீங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் சாங்ஸ் பர்டிகுலராக வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் வந்து உங்களுடைய ரிவ்யூ வந்து ரெகுலராக என்னை வாட்ச் பண்ண வைக்கிது. கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். அண்ட் சிவாஜி பெரிய கமெண்ட் போட்டிருக்காரு. ஜாக்கி நான் வந்து உங்கள் ரிவ்யூ வந்து சீசன் 1லேருந்தே பார்த்துட்டு இருக்காப்லையா. ஓகே, அது சீசன் 1லேயே நீங்கள் கொஞ்சம் எபிசோட் தான் பண்ணீங்க ஓவியா பற்றி. ஹவவர் நான் வந்து உங்கள் ரிவ்யூ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈவன் தோ ஐ ஹேவன்ட் வாட்ச் மெனி சீசன்ஸ் ஆஃப் பிக் பாஸ், நான் ஸ்டில் வந்து ஐ டியூன் இன் டு யுவர் ரிவ்யூஸ் ரெகுலர்லி. நான் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, நிறைய இன்சைட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ரொம்ப சென்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் ஒப்பீனியன் வந்து என்னுடைய இன்னர் தாட்டோட நிறைய நேரங்களில் அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும். நான் வந்து ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணுறேன், அதனால ரொம்ப தனிமை இருந்திருக்கேன் நிறைய நாள். அந்த நேரங்களில் உங்கள் வீடியோ வந்து ரொம்ப கம்பேனியன்ஷிப்பாக இருந்திருக்கு எனக்கு அப்படிங்கிறதையும். நான் வந்து ரெகுலர் ஃபாலோவர் ஆஃப் யுவர் பிபி ரிவ்யூஸ், பட் ஆல்சோ யுவர் மூவி ரிவ்யூஸ். நான் வந்து ரெகுலர் ஃபாலோவர் உங்களோட பிபி ரிவ்யூ மட்டுமல்ல உங்களோட மூவி ரிவ்யூஸ்க்கும் கிரேட் ஜாப்னு சொல்லியிருக்காரு. இட் சீம்ஸ் லைக் யூ அண்ட் சுதா மேம் வந்து ஒரு விஷயத்தை வந்து திங்க் அண்ட் டிஸ்கஸ் டாபிக்ஸ் வந்து சேம் வேவ் லென்த், which is the rarest of rare among couples அப்படிங்கிறதையும். Do you both share the same perspective naturally or you adjust your discussions for the review purpose அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க அப்படி இல்லை, இப்போ பார்ப்போம், இப்போ இன்னைக்கே வந்தோம் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே பேசுகிறோம். ஏன்னா இதில் வந்து அது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. 2 பேர் இதெல்லாம் பேசணும், நாங்கள் பேசுனதே கிடையாது.
பார்ப்போம். நான் ஒன்று எடுத்து நோட் பண்ணுவாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னுவாங்க, அது ஒரு சம்பவம், அந்த சீனுக்கு நான் என்ன நினைச்சேன்றது சொல்லுவோம், அவங்க நினைச்சு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா முன்னாடியை விட இப்ப பயங்கரமா சிங்க்ல இருக்கு. ஆமா, நானும் இதை தான் யோசிச்சிருக்கேன். அவங்களும் அதே நிறைய நேரங்கள்ல பேசுறாங்க. இப்போ வந்து இந்த ஐஸ்வர்யா கதை வந்து புதுசு, ஏன்னா நான் இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் எடுத்து வருவாங்க, அந்த மாதிரி ஐஸ்வர்யா கதை இது புதுசு. ஏன் தலைவன் நீ எப்படி சொல்ல அப்படியா அப்படின்ற மாதிரி எவனா வருவான். அதனால தான் தேர விட்டான சிலதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் தான் நான் பேச, ஐ மீன் அதை சொல்ற விதத்தில் சொல்லுவேன். என்கிட்ட பேசுற மாதிரி டக்குன்னு பேசி விட்டுரும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, திவ்யா அவங்களுடைய கருத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வைல்டு கார்டில் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறதும் அரோரா வந்து 5 வீக்குக்கு அப்புறமும் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அப்சரா மாதிரி 2 வீக்ல எலிமினேட் ஆகியிருந்தா அரோரா பற்றி சுத்தமாக தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நீங்கள் பேசுகிற பாயிண்ட் ரொம்ப உண்மைதான். அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரித்விகா எத்தனை வாரங்கள் கழிச்சு பேசுறாங்கன்றது இருக்கு. 3 வாரங்கள் கழிச்சோ 4 வாரங்கள் கழிச்சோ தான் ரித்விகா பேச ஆரம்பிப்பாங்க. உங்க ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் உடனே அட்ரஸ் பண்ணி உடனே தீர்வு கேட்டு நீங்கள் என்னையா பண்ணியிருக்கீங்களா? ஏன் உங்கள் புருஷன் உங்கள் மாமியார் அந்த விஷயத்துக்கு நீங்கள் உடனே தீர்வு பண்ணியிருக்கீங்களா? இது அப்படியே இருந்து தான் நீங்களாம் வந்திருக்கோம், நாமளும் அப்படி தான் இருந்து வந்திருக்கோம். ஆனால் இது வந்து இந்த மிக்சர் சாப்பிட்றன்ற ஒரு விஷயத்தை எட்டு வருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் 50 நாள் கழிச்சு அந்த 50 நாளைக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு எடுத்து வந்ததுன்ற அந்த முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே உடச்சிட்டு வரணும்ல. இந்த இடத்துல நீங்க சபரியா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்றோம். நிறைய இடத்துல திவ்யாவோட ஒரு பாயிண்ட் உண்மை. ஒருவேளை அப்சரா மாதிரி இவங்க 2 வாரத்துல போயிருந்தா அரோரா பத்தி தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. நம்ம இவ்வளவு பேசியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்ட் தான். ஆனா கிடைச்ச இடத்துல கடா வெட்டி அந்த கருத்துக்களை எடுத்து வந்து வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல வரேன் நான். அதேதான். லதா அவர்களுடைய கமெண்ட் நம்மளோட கமெண்டோட ரொம்ப ஒத்து போகுது. சொல்லுங்க. இப்ப திவ்யா செல்வமணியோட கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கமெண்ட் ஜாக்கி. ஓகே. நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நான் நம்ம இது பேசுற மாதிரி பேசிட்டேன். சரி சொல்லுங்க. லதா அவங்களோட கமெண்ட் வந்து என்னன்னா, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்தது வந்து ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அப்படின்னாங்க. ரொம்ப உண்மை. இது 3வது கமெண்ட் இல்லையா? எதுங்க இது 2வது கமெண்டா 3வது கமெண்டா? 2வது கமெண்ட். 2வது கமெண்ட். ஓகே. எடிட்டிங் வந்து இந்த 2-3 எபிசோட் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நானே என்ன நம்ம வச்சுருவோம், அவனுக்கு தெரியாது. இதுதான். லதா வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்தது அது கண்டிப்பாக அது ஒரு நல்ல மூவ் லதா. நாங்களே அதை போய் தனியாக வீடியோ போடணும்னு நேரமின்மை காரணமாக போட முடியல. மேரி அவர்கள் வந்து லைக் கொடுத்துருந்தாங்க. ஆலிஸ் சொல்லியிருந்தாங்க, ஐ ஜாக்கேன் சுதா, ஐ டோன்ட் நோ இஃப் மேக்கர்ஸ் வந்து இன்டென்ஷனலாக எல்லாத்தையுமே நெகட்டிவாக பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்களா, நெகட்டிவ் பீப்புள் டு பிரேக் த கண்டஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் ஃபார் கெமியை தவிர்த்து நெகட்டிவான ஆட்களை வந்து சொல்லுங்கன்ற மாதிரி ஏதாவது மேக்கர் சொன்னாங்களா என்ன அப்படிங்கிறதையும் 1000 பேர் 1000 சொல்லி அனுப்புவாங்க. ஓகே, நம்ம என்ன சொல்லறோன்றதான். நீ உடனே மைக் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு ஏன் அங்கே உள்ளார சொல்லணும், யாரும் கேட்க போகிறதில்ல உங்களுக்கு. நீங்கள் இன்டென்ஷனாக என்ன உங்கள் மைண்டில் இருந்ததோ அவங்க 2 விஷயம் சொல்லி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் 7 விஷயம் சொல்லும் போது தான் பிரச்சனை ஆகணும். புரியுதுங்களா? நான் இந்த விஷயத்தை அப்படி சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவங்க யாரும் ஒன்றும் கேட்க போறது, அவங்க மண்டே ஆட்டிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிட். அதாவது வினோத் மாதிரி இருக்கிற ஆள் ஏற்கனவே வந்து நிறைய யோசிக்கக்கூடிய ஆள், ஆங்ஷியஸா இருப்பாரு. இவங்க வந்து இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாரு. இதுல என்ன கொடுமைன்னா இதெல்லாம் இவங்க பேசி இவங்க சொல்ல வச்சுட்டு அராராவை போய் பாவம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு தான் கேட்பாரு. எனக்கு கிளியரா சொல்லு, கேஷ் பாக்ஸ் எடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லுன்றத அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் டமால்னா அரோரா எப்படி பேட் பர்சன். அதேதான். அது வந்து நீங்களாம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபேண்டம்ல இருக்கக்கூடிய பிஆருங்க அந்த வேலையை செய்யறாங்க, அதனால நீங்க அப்படி நினைக்கிறீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சது இல்ல அவங்கள, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுல என்ன, ஏன்னா வெளியில இருக்கிறவன் 1000 பேசுவான், காசு கொடுத்தா அவன் என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் சொல்லுவான், என்ன வேணாலும் கிரியேட் பண்ணுவான். ஒன்றும் இல்லை, அக்களுக்கு வந்து கிச்சு கிச்சா கும் சக் 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 அப்படின்னு போட்டானுங்க. அரோராவை கிஸ் பண்ணதுக்கு இதுல இந்த கானா வினோத்தை எவ்வளவு காலி பண்ணாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த ஸ்டாண்ட்ல இருந்தோம். ஆக்சுவலி ஒரு விஷயம் ஒன்று நம்மளும் தப்பா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பும் கேட்டோம், ரைட்டா? அதுக்குதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது வினோத்தோட ஃப்ரெண்ட் கமருதீன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவர் மாற ஆரம்பிச்சாரு. இவ்வளோ அரோராவை டிஸ்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அரோரா போய் சொன்னா அவர் எப்படி கேட்பாரு? அவங்க பொண்டாட்டி சொன்னாலே அவர் கேட்கல அப்படிங்கிற அவர் கேட்கல. அதே மாதிரி மாத்துறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. 2வது நீலாம் வந்து ஜெயிக்கலாமான்றதான் அங்க வந்து பிரவீன் ராஜோடைய ஒரு பேஸ். அது ஆக்சுவலா புரியுதுங்களா? அவர் நட்பாக இருந்தா கூட ஒருத்தவங்க பெரிய லெவலுக்கு போகும்போது சிலரால ஏத்துக்க முடியாது, சில தோல்விகளை அவங்களால அவங்க வெற்றியை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி தான் அங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுல வியன்னா பிரவீன் ராஜ் இன்க்ளூட் பிரவீன் ராஜ், ரம்யா ஆல்சோ. ரம்யாவும்
வியன்னா இவங்க எல்லாமே அது மாதிரியான ஆளுகள் தான். கெமி மட்டும் தான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க, அவ்வளோதான். ப்ளீஸ். ஓகே, இது தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லுவாங்க, மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப திவ்யா அடுத்து வந்து ஃபாலோ ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்த விட எனக்கு சாண்ட்ரா மட்டும் வின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அண்ட் ஜெயந்தி வந்து நிறைய லவ் அண்ட் ஹார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க நமக்காக. அடுத்த கமெண்ட் வந்து ராகவர். ஆமாம், அண்ணா அண்ட் அண்ணி லைக் அண்ட் ஹை பண்ணியாச்சு. வினோதோட டிசிஷன் வந்து கரெக்ட் தான். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருப்பாரு அண்ட் ஸ்டில் இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் கரெக்ட் தான். எவ்ரிபடி இஸ் ஆங்கிரி பிகாஸ் அவர் வந்து he has not acted as per the decision. அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. எனிதிங் கேன் ஹேப்பன். அந்த 5 நாள் என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி. இதெல்லாம் தாங்க கேமு, இதெல்லாம் தான் கேமு, புரியுதா? இதெல்லாம் தான் நீங்க ஒர்க் பண்றதுக்கான விஷயங்கள். இதுல ஸ்டெபனா நிக்கிறது, அதுக்கு தான் நான் ஆரிய உதாரணமா சொல்லுவேன். யாரோ வந்து என்னென்ன ஒரு மனசை மாற்றுவாங்க. அவர் எப்படி ஸ்டெபனா இருந்தார், அதுதான் வெற்றியாளனுக்கான அழகு. ஏன்னா அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க். அது ஆக்சுவலி ஊரு எதிர்த்துச்சு, வீடு எதிர்த்துச்சு, இவரு ஹோஸ்ட் எதிர்த்தாருங்க, ஹோஸ்ட் எதிர்த்தாரு. இதெல்லாம் மீறி தான் அவர் ஜெயிச்சாரு. அதுதான் சொல்றேன் நான், அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அது ஆக்சுவலி. அதுதான். எஸ். ஓகே, அதே மாதிரி ஃபுட் மேட்டரில் வந்து நமக்கு நானே ஒரு 4 இட்லி சாப்பிடுவேன் 3 இட்லி சாப்பிடுவேங்கிற மாதிரியான ஆளுக்கு நிறைய வச்சிருவாங்க சில பேர். அதனாலேயே நிறைய வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த நேரம்லாம் யாராவது சாப்பாடு எக்ஸ்ட்ரா பாசம் இழுத்து வச்சு புலவர் நிறைய நம்ம கோவம். உண்மையிலே உங்க பாசம் மயிறு எனக்கு புரியுதுன்னே, அது கோவம் வந்துருங்க அந்த இலையில அது மாதிரி வைக்கிறது. என்னால முடியலன்னு தான் எனக்கு அப்புறம் மயிறு எடுத்து வச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி எனக்கு கோவம் வரும். அதேதான், எனக்கு வேணும்னா நான் வாங்கி சாப்பிடுவேன். நீ வந்து வேணா கேட்கும்போது போட்டால் பரவாயில்ல, வேணானும் போதே டொக்குன்னு இருந்து வச்சா ஏன்னா அது இங்கே சாப்பிடலாமா, நீ அன்பன் நிறுத்து அப்படின்ற. எனக்கு இந்த இடத்துலலாம் வந்து சில பேர்லாம் பயங்கர கோவம் வரும். நான்லாம் அப்படியே படுத்துருவேன், தட்டிலே படுத்துருவேன், அப்படி நிறுத்து அப்படின்ட்டு. அதுதான் எனக்கும் கோவம் வரும்ன்ற மாதிரி பென்ஷன் பண்ணியிருந்தாரு. இலங்கேஷ் வந்து வீடியோ அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு, டீட்டெயில் அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருந்தாரு. யசோதா சொல்லியிருந்தாங்க, உங்கள் வாய்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஆவரா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குதாமா. தேங்க்யூ, நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆஷை முகம் மறந்து போஷே, ஆஷை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அடி தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேனில் நினைவு முகம் மறக்கலாமோ, ஆஷை முகம் மறந்து போஷே, யாரிடம் சொல். ஏன்னா இதை பாடினா டமால் நடுவில் வருவான்னு நினச்சேன், நீ வரல, பரவாயில்ல விடுங்க, எல்லாம் வருவா டமால். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆஷு கூஷுன்னு அப்படின்னு போயிடும்போது அப்படியே தெல்லிய நீரோட இப்படி வருவாங்களாம். அப்புறம் பொசுக்கும் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே ஒரு தடவை பொசுக்கிதான் விட்டீங்க, அதனால தான் பரவாயில்ல, நீங்களே பாடுங்கப்பா. உங்கள் என்ன ஒன்று சொல்லுவாங்களே, உங்கள் பொக்க சோறு வேணாம் ஒன்று வேணாம். ஓகே, அண்ட் சாந்தி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பேசுவதை கேட்டு எத்தனையோ சொந்தங்கள் கொடுத்த மன உளைச்சிலிருந்து வெளிவந்திருக்கிறேன் நிறைய நாட்களில், நன்றி சார்னு சொல்லியிருந்தாங்க. நன்றிகள். ராதா அவர்கள் ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கண்ணையா அவர்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. விமலன் அவர்களும். அண்ட் அண்ணாமலை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, வணக்கம் உங்கள் இருவருக்கும். சுதாக்கா, ஜாக்கி ப்ரோ, எவ்வளோ கலாச்சாரம் அதை ஃபன் மோடில் கடந்து செல்ல ஒரு மெச்சூரிட்டி வேண்டும், உங்களுக்கு ரொம்பவே இருக்கிறது. ஓ, ஜாக்கி ப்ரோ எவ்வளோ கலாய்த்தாலும் அதை ஃபன் மோடில் கடந்து செல்ல ஒரு மெச்சூரிட்டி வேண்டும், என்னதான் சொல்கிறாங்க. ஓகே, நன்றிகள் நன்றிகள். மே காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. ஜாக்கி ப்ரோ, சுதா சிஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ், ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் ஃப்ரம் மலேசியா. நன்றிகள்மா. ஓகே, அண்ட் அண்ணாமால்யா அவங்க பேர், அண்ணாமலைன்னு படிச்சு வச்சுருக்கேன், கருமம். ஓகே, அண்ட் 3 சொல்லியிருந்தாங்க, அச்சோ ஜாக்கி அண்ணா, நான் நிஜமாவே சத்தியமாக உங்கள் வாய்ஸ் கேட்டு தாலாட்டு மாதிரி பல நாள் நல்லா தூங்கியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கீதா ஃப்ரம் யூஎஸ்ஏ. தேங்க்யூப்பா, தேங்க்யூடா, தேங்க்ஸ் லாட் டு எவ்ரிஒன். அவ்வளோதான் சார், கமெண்ட்கள் முடிச்சாச்சு. வேற என்ன ஆக்சுவலி? ஓகேவா, வேற ஒன்றும் பெருசாக விஷயங்கள் நடக்கல. இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்ல முடியும் போயிட்டு உள்ளே இருக்கிறவங்க. ஆக்சுவலாக அவர் ஏதாவது சொல்லுவாங்க, அதை வச்சு ஏதாவது கதையை வளர்த்தலான்னு பார்த்தாரு. உள்ளே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, இதே மாதிரி தான் சார் எப்பவும் பேசுவாங்க. விக்ரமே சொல்லுவார், வந்து பழகிடுச்சு சார் இதெல்லாம் அப்படின்னுவார். அதே மாதிரி திவ்யா வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார், எனக்கு வந்து ரம்யா வந்து இன்னுமே நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு, வாட்டர் மெலனோடலாம் ஒரு மாதிரி போயிடுச்சு சார் அப்படின்வாங்க.
அப்பதான் வந்து ஒரு கூட்டு வந்து வச்சுட்டு இவங்க தான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன வேற யாராவது கூட்ட வர சொல்ல முடியும்? இப்ப வந்து யோசிச்சு பாருங்களேன், இவருமே வந்து நிறைய பாக்குறாருல, உடனே அவங்கள அப்பத்தா அப்படிலாம் சொல்லி, ஏன்னா விஜேஎஸ் அவங்கள்ட்ட வந்து கலாய்க்கிறாருன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். அதுக்காக இப்ப அதை ஒரு மாதிரி சமன்படுத்திட்டு கிளம்பிட்டாரு. இதான் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு. வேற ஒன்றும் நடக்கல. போல காணும் நெற்றி பொட்டோட நானும் கலந்து இருக்க வேணும் இந்த பாட்டோட. மூணாம் பீரைய போல காணும் நெற்றி பொட்டோட நானும் கலந்து இருக்க வேணும் இந்த பாட்டோட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிழிதானோ. எல்லுக்கும் ராசி பற்றி பேசி பேசி தீராது பாட்டுக்காரன் பாட்டு ஒன்று விட்டு போகாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் அன்பியும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு பாருங்க, நான் மறந்துட்டேன், நான் ஞாபகப்படுத்துறதுக்கு 2-3 இடங்கள்ல. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற அந்த கமெண்ட்டையும் நீங்களும் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேற என்ன, எல்லோருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு வாரம் தான். அதன் பிறகும் ஜாக்கி டிவியில் வந்து ஜாக்கி சினிமாஸ் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை பிரிண்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.